ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் ஆரம்பிச்சு இன்னையோட 37 நாள் ஆச்சு. இந்த நிலைமையில போன வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுடைய F-15 ரக விமானம் ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ்ல ஈரானுடைய ஏர் போர்ஸால சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. சோ இந்த ஏர்கிராஃப்ட்ல பயணிச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்காவுடைய வெப்பன் சிஸ்டம் ஆபீசர் கடைசி நேரத்துல எஜெக்ட் பண்ணதுனால ஈரானுடைய பகுதிகளிலே தரையிறங்கிட்டாரு. இதனால ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவர் எப்படியா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க படை முயன்றுகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவர் எப்படியாவது உயிரோட பிடிக்கணும்னு சொல்லி ஈரானுடைய படைகளும் வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஈரானும் தன்னுடைய நாட்டு மக்கள் கிட்ட இவரை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ உங்களுக்கு $60,000 தராவும் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு மிகப்பெரிய சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் நடத்தி அமெரிக்க படை இந்த பைலட்டை மீட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி இன்னொரு F-15 வந்து ஈரான் வந்து சுட்டிருந்தாங்க. அதுல இருந்த பைலட்டையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 2 பைலட்டுக்குமே எந்த ஒரு காயங்கள் இல்லாம நாங்க மீட்டிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால மக்கள் பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கா போய் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, கண்டுபிடிக்கல, அந்த பைலட்ஸ் எல்லாமே ஈரான் வசம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதோ உங்களை எதிராக சொல்லலனாலுமே இந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் ஈடுபட்டு இருந்த அமெரிக்காவுடைய 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபிளைட் மற்றும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி போன வாரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் டைம் கொடுக்கிற ஈரானுக்கு அதுக்குள்ள அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்ணும், அப்படி இல்லாத பட்சத்துல ஈரான் ஒரு பயங்கரமான எதிர்வினைகளை வந்து அனுபவிக்கும்ன்ற மாதிரி மிரட்டி இருந்தாரு. சோ அது கேப்பா போல இன்னைக்கு மறுபடியும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு இந்த கெடுவுக்கு. இந்த நிலைமையில அவங்க திறக்கலன்னு வச்சுக்கோங்க, செத்தானுங்க அப்படின்ற மாதிரியும் மிரட்டி இருந்தார். அதையும் தாண்டி இப்ப லேட்டஸ்டா அவர் போட்டிருந்த போஸ்ட்ல வரும் செவ்வாய்க்கிழமை ஈரான்ல பவர் பிளான்ட் டே, பிரிட்ஜ் டே எல்லாத்தையும் ஒன்னா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல உள்ள பவர் பிளான்ட்ஸ் மற்றும் பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து தங்களுடைய படை முற்றிலும் அழிக்கும் அப்படின்றதான். மேலும் சில கெட்ட வார்த்தைகளையும் இந்த போஸ்ட்ல போட்டிருக்கிறத பார்க்கும்போது ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோட அப்படி ஓப்பனா சோசியல் மீடியால திட்டுவான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வார் கிரைம் அப்படின்னு சொல்லலாம். அதையும் ஒரு ஜனாதிபதி ஓப்பனா மிரட்டுறது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வார்ல வந்து ஏதாவது ஒரு நாடு இன்னொரு நாடு தாக்கும் பொழுது அந்த நாட்டுல உள்ள பவர் பிளான்ட், பிரிட்ஜ் எல்லாம் கை வைக்க கூடாது. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்பிதான் அந்த நாட்டுல உள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பவர் பிளான்ட்ல இருந்து வர எனர்ஜி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிரிட்ஜ் மூலமா தான் அவங்க போயிட்டும் வர முடியும். சோ இதெல்லாம் தாக்கும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் இல்லையா? ஆனா உண்மையை சொல்ல போனா அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த வார் கிரைம்ஸ் எல்லாம் பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் இதே மாதிரி தான் சதர்ன் லெபனான்ல ஒரு 5 பாலங்களை வந்து அழிச்சாங்க. ஆனா எது எப்படியோ கூடிய விரைவில் பிஹைண்ட் தி எனிமி லைன்ஸ் சேவிங் பிரைவேட் ரயன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா அந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் வச்சு ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் படம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுல.